ஓம் சாந்தி. இன்று 7/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். இறைவன் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களிடையே ஆன்மீக சகோதரர்கள். உங்களுக்குள் ஒருவர் மற்றவரோடு மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பு நிறைந்த கங்கைகளாக ஆகுங்கள். ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. கேள்வியை இறைவன் கேட்கின்றார். ஆன்மீக தந்தைக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள்? பதில்: யார் ஸ்ரீமத் படி முழு உலகிற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக தந்தைக்கு மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள். 2. யார் மலர்களாக ஆகியிருக்கிறார்களோ, ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைப்பதில்லையோ, தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் கோபித்துக் கொள்வதில்லையோ, அவர்கள் இறைவனுக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சொல்றாருப்பாங்க? இறைவனுக்கு அன்பானவர்கள் யார்? ஸ்ரீமத் படி முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும். மலர்களாக யார் மலர்களாக இருக்கிறார்களோ மற்றும் ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைப்பதில்லை என்றோ கடுமையான வார்த்தைகளால் பேசுவதில்லையோ, தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் கோபித்துக் கொள்வதில்லையோ, கோபம் வராதவர்களோ, அவர்கள் இறைவனுக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள். யார் தேக அபிமானத்தில் வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, தேக அபிமானம் என்றால் ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய தேகம் நம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆத்மா என்ற உணர்வு வர வேண்டும். தேக அபிமானத்தில் வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, உப்பு நீராக இருக்கிறார்களோ, அவர்கள் இறைவனின் மரியாதையை இழக்கச் செய்கிறார்கள். அவர்கள் இறைவனின் நிந்தனை செய்விக்கக்கூடிய நிந்தனையாளர்கள். ஆகையால் இவர்களெல்லாம் பாபாவின் அன்பிற்கு உரியவர்கள் ஆக முடியாது. எனவே பாபா என்ன சொல்கின்றார்? அன்பாக இருக்க வேண்டும், சண்டையிடக்கூடாது. ஒரே முடிவு. கேள்வியினுடைய பதில்: எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும், யாரும் சண்டையிடக்கூடாது. ஒவ்வொரு வானியிலும் இறைவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 2 பாயிண்டுகள் இறைவன் சொல்கின்றார். அன்பினால் நிறைந்த கங்கை ஆக வேண்டும். அன்பு நிறைந்த கங்கையாக. கங்கை என்றால் கங்கை ஆற்றில் எவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ அந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போன்று அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அனைவர் மீதும் அன்பான பார்வை வைக்க வேண்டும். அனைவர் மீதும் அன்பான பார்வை வைக்க வேண்டும். ஒருபோதும் வாயினால் தலைகீழான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஒருபோதும் தலைகீழான வார்த்தைகள் பேசக்கூடாது. அதாவது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. சுயதர்சன சக்கரத்தாரியாகி இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் எந்த பொருளும் நினைவில் வராமல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். கடைசி நேரம். நாம் இப்போது கடைசி நேரம். உலகம் அழிகின்ற நாச காலம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் யாருடைய எந்த பொருளின் மீதும் நினைவில் வராமல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் எளிதாக மற்றும் சதா தூர விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுக. அதாவது அவர் இறைவன் கொடுக்கின்ற வரதானம், பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து எளிதாக மற்றும் சதா தூர விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுக. என்னுடைய விளக்கம் என்னவென்றால், ராஜ ரிஷி என்றால் ஒருபுறம் அனைத்து பிராப்திக்கான அதிகாரத்தின் போதை, மறுபுறம் எல்லையற்ற வைராக்கிய அலௌகிக போதை. நிகழ்காலத்தில் இந்த இரு பயிற்சிகளையும் அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். வைராக்கியம் என்றால் விலகி இருப்பது அல்ல. அனைத்து பிராப்திகள் இருந்தாலும் கூட
எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சியானது மனம். புத்தியை கவர்ச்சியால் கொண்டு வராமல் இருப்பதாகும். சங்கல்பத்திலும், அதாவது எண்ணத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. எண்ணத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இதைத்தான் ராஜரிஷி, அதாவது எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறப்படுகிறது. இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம், இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம் ஸ்தூல உணர்வு, அதாவது ஸ்தூலம் என்ற சரீர உணர்வு, பொருட்கள் போன்ற அனைத்து கவர்ச்சிகளிலும் சதா மற்றும் எளிதாக தூர விலகி இருக்க வேண்டும். ஸ்லோகன்: விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். விஞ்ஞான பொருட்களை பயன்படுத்துங்கள், அதனை வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ஸ்லோகனில் முடிக்கின்றார். ஒவ்வொரு வானிலும் கேள்விப்பதில், வரதானம், ஸ்லோகன், இந்த 3 கேள்விப்பதில், வரதானம், ஸ்லோகன், இந்த 4 பாயிண்ட்டும் முக்கியமாக அருமையாக விளக்கியிருப்பார். ஒவ்வொரு வாணியும் முழுமையாக படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்கள் படித்து முடித்து விடலாம். எல்லா யூடியூப்களிலும் வருகின்றது. அதை படித்து இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டும். எந்த நேரம் எடுத்தாலும் இறைவன் நமக்கு என்ன தேவை அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை அனுபவ ரீதியாக அனுபவித்தால்தான் தெரியும். இந்த வாணியை படியுங்கள். இன்றைய தினமும் 4 பக்கங்கள் யூடியூபில் இருக்கின்றது. பல வழியில் பல சகோதரர்கள் அதை விளக்கம் கொடுத்து விளக்குகின்றார்கள். அதை கேட்டு பயன்பெறுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி. ஓம் சாந்தி.